கன்னி ராசி அன்பர்கள், பொதுவாக கன்னி உங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதன் உச்சமடையக்கூடிய ராசி கன்னி ராசி. கன்னி ராசியை வந்து பாருங்கள், புதன் உச்சமடைகிற ராசி அப்படின்றதுனால க்ரியேட்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க. கன்னி பெருசாக நிறைய பேச மாட்டாங்க, ஆனால் வெரி குட் அப்சர்வர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம், நம்ம கொடுக்குறோம், ஒரு டார்கெட் அவங்கக்கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து பக்காவாக அனலைஸ் பண்ணி அதனோட நதி மூலம் ரிஷி மூலம் ஆராய்ச்சி அதனோட அவுட்புட்டை வெளியே கொண்டு வருவாங்க. நிறைய கன்னிராசி அன்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரியேட்டிவிட்டி, அதாவது இயல், இசை, நாடகம், சோஷியல் மீடியா, இந்த மாதிரி பல க்ரியேட்டிவான ஃபீல்டில், ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் இருப்பாங்க. அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்வெஸ்டிகேஷன் குரூப்ஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா, புலனாய்வு துறை அப்படின்லாம் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதில் வந்து இருப்பாங்க. ஆக அவங்கக்கிட்ட ஒரு க்ரைம் சீன் கொடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சிபிசிஐடியில் இருப்பாங்க. ஒரு க்ரைம் சீன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த க்ரைம் சீனில் சின்னோண்டு துருப்பு கிடைக்கும். அந்த துருப்பை வச்சு இது எந்தெந்த விதத்தில் இந்த க்ரைம் நடந்திருக்கலாம் அப்படின்னு வந்து பாருங்கள், ஒரு 10 விஷயத்தை யோசிப்பாங்க. 10 சீன்ஸை க்ரியேட் பண்ணி அதை வந்து பாருங்கள் எதில் நடந்திருக்கோம் அப்படின்றத ஆப்பை கொண்டு வந்து அதை வந்து ஒரு சினாரியோவாக க்ரியேட் பண்ணி ஒரு ட்ரமாட்டிக்காக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வெரி குட் அப்சர்வர்ஸ் இந்த கன்னிராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட கன்னிராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னா, சனி பகவான் மீனத்துக்கு பயிற்சி ஆகியிருக்காரு. இந்த மீனத்துக்கு பயிற்சி ஆகியிருக்க சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டக சனியாக வராரு. பொதுவாக வந்து பாருங்கள், இந்த கண்டக சனியாக சனி பகவான் வராரு அப்படின் போது 2 விஷயத்தில் நம்ம கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். ஒன்று பயணம், இன்னொன்று ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணணும். காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாக வந்து பாருங்கள், சனியினோட டார்கெட்டடே வந்து ஏரியாஸே என்ன சொல்லணும்னா எலும்பு, முக்கியமாக இடுப்புலேருந்து கால் விரல் வரைக்கும் சொல்லுவாங்க. அவர் அதோட விடுறது இல்லைங்க, அவர் தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லா எலும்பையும் அவர் வந்து டார்கெட் பண்ணுவார். அதுக்கும் மேலே நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய்களும் சனியினோட ஒரு டார்கெட்டட் ஏரியா அப்படின்னு தான் சொல்லணும். ஆக எலும்பு சார்ந்த நோய்கள் வரும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், வெயில் உடம்புல படணும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், அதுக்கும் மேலே நிறைய டெர்மட்டாலஜி சொல்கிறாங்க, வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்களா, நான் வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் 4 முறை சன்ஸ்க்ரீன் போட்டுக்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ வெயிலே படலை அப்படின் போது விட்டமின் டியே கிடைக்காது. அப்போ கால்சியம் ஒரு இம்பேக்டே நம்ம பாடியில் இருக்காது. அப்போ எலும்பு சார்ந்த நோய்கள் வர்றதுக்கு சனி பகவான் ரொம்ப ஈஸியாக வந்து அவரோட டார்கெட் அச்சீவ் பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லலாம். ஆக எலும்பு சார்ந்த நோய்கள் வரும். அதனால் கொஞ்சம் சுண்ணாம்பு சத்து நிறைஞ்ச உணவு, வெயிலில் உட்கார்றது, நல்ல ஆரோக்கியமான உணவு அப்படின்றது ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 2வது, இது மட்டும் தானே, வேறு ஆல்ரெடி எங்களுக்கு வந்து பாருங்கள் சக்கரை இருக்குது, பிபி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்தி விடுவார். அதனால் சாப்பாடு ஃபோக்கஸ் அப்படின்றது பண்ணிக்கோங்க. 2வது பயணத்தில் கவனம் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா என்ன அப்படின்னா, சனி பகவான் கண்டக சனியாக வரும்போது ஒரு பயணத்தில் சின்ன ஒரு இடையூறுகள், ஒரு ஆக்சிடென்ட்ஸ், அந்த ஆக்சிடென்ட்ஸ்னால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் உட்கார்றது, ஒரு காலில் வந்து ஒரு ஃப்ராக்சர் ஆகிறது, ஒரு ராட் வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. அப்போ நீங்கள் பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா, பயணம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வழிபாடு பண்ணிவிட்டு பயணம் பண்ணணும். அப்போ வழிபாடு பண்ணிவிட்டு பயணம் பண்ணணும் அப்படின்னும் போது எந்த வழிபாடு அதி உத்தமமான வழிபாடாக இருக்கும் அப்படின்னா, பரமேஸ்வரனோட கோளறு பதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேயுறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்தாதனால் அப்படின்ற மாதிரி அந்த மந்திரம், அந்த பதிகம் ஆரம்பிக்குங்க. இந்த பதிகத்தை நம்ம தினந்தோறும் பாராயணம் பண்ணிட்டு நம்ம வேலைக்கு போகிறோம், இல்லை நாங்கள் எங்கேயோ வெளியே போகிறோம், வெளிநாட்டுக்கு. இப்போ வந்து பாருங்கள், கண்டக சனியும் போது நிறைய தொழில் ரீதியான பயணங்கள் அப்படின்றது வரும். குடும்ப ரீதியான பழங்கள், அதாவது அஃபிஷியலி வந்து உங்களை எங்கேயோ வெளியே அனுப்புகிறாங்க, நீங்கள் பயணம் பண்ணிவிட்டு அந்த டார்கெட்டை ரீச் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும். அதுக்கும் மேலே குடும்ப ரீதியாக நாங்கள் வந்து ஜாலியாக டூர் போகிறோங்க, வெளியே போகிறோம், அங்கே போகிறோம் அப்படின்லாம் நிறைய போகிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்போ அந்த பயணத்தும் போது சனி பகவான் காத்துட்ருப்பார், நீங்கள் எப்போ பயணம் போகிறீங்க அப்படின்னு. அப்போ அவர் வந்து ஒரு பிரேக் வைக்க பார்ப்பார். அப்போ நீங்கள் போகிறீங்க அப்படின்னும் போது கோளறு பதிகம் பாராயணம் பண்ணிட்டு போகிறது அதி உத்தமமான பலன்களை கொடுக்கும். கோளறு பதிகம் பாராயணம் என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளையும் கோள்னாலையும் நட்சத்திரங்கள்னாலையும் அங்காளிகள்னாலும் பங்காளிகள்னாலையும் சொந்தங்கள்னாலையும் பந்தங்கள்னாலையும் நிறைய பேர்னோட பார்வையினாலும் திருஷ்டி ஓம்பல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதனால் வரக்கூடிய பாதிப்பை கூட வந்து பார்த்திங்கன்னா கோளறு பதிகம் என்டையர்லி எரேஸ் பண்ணிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இது நான் சொல்லலை, திருஞான சம்பந்தரும் சொல்லியிருக்காரு, நாவுக்கரசரும் சொல்லியிருக்காங்க. ஆக இதை பாராயணம் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னும் போது இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த 2 விஷயம். அதுக்கு அடுத்து சனி பகவான் கண்டக சனியாக இருந்து அவரோட பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அவர் வந்து ஜென்மத்தை பார்க்குறார், லக்னத்தை பார்க்குறார். லக்னத்தை பார்க்குறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, கன்னி ரொம்ப எந்துவாக இருக்கக்கூடியவங்க, நல்லா உழைக்கக்கூடியவங்க, ஒரு ஸ்லக்கிஷ்னஸ் அப்படின்னு வரும். ஸ்லக்கிஷ்னஸ்னால் என்னென்னா மந்த நிலை,
மனதளவிலும் உடல் அளவிலும் மந்த நிலை அப்படின்றத சனி பகவான் ஏற்படுத்துவார். பொதுவாகவே சனிக்கு ஒரு பேர் உண்டுங்க, மந்தன், முடவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக அவரோட பார்வை நம்மளோட சுயஸ்தானத்தில் இருக்கிறதுனால, லக்னத்தில் இருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஒரு மந்த நிலையை ஏற்படுத்துவார். ஓடி ஓடி வேலை செஞ்சவங்களுக்கு நம்மளுக்கு என்னவோ தெரிலப்பா, உட்காந்துட்டு இருந்தால் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. மைண்டு வந்து ஃப்ரீயாக இருக்க மாட்டேங்குது. நம்ம வேலை செய்கிற அளவுக்கு மைண்டு ஃப்ரீ இல்லை, ஆனால் சும்மா உட்காந்துட்டு டிவி பார்த்து தான் எனக்கு நல்லா இருக்குது, அந்த மாதிரி ஒரு மந்தத்தை ஏற்படுத்துவார். ஆக நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், சனி பகவான் ஜென்மத்தை பார்க்கறதுனால நம்மளுக்கு மந்த நிலையை ஏற்படுத்துவார். அவரை ஜெயிக்க விடக்கூடாது, நம்ம ஓடணும் அப்படின்னு ஓடிட்டே இருக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சனி பகவான் 1ஆம் பாவத்தை பார்க்கறதுனால. அதுக்கடுத்து சனி பகவான் 4ஆம் பாவத்தை பார்க்குறார், சுக தாயார் ஸ்தானத்தை பார்க்கறதுனால நம்ம கன்னிராசி அன்பர்களோட தாயாருக்கு உடல்நல ஆரோக்கிய குறைபாடு அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஒரு கம்ஃபர்ட் ஜோனை விட்டுட்டு ஓடி ஓடி உழைக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்துவார். இது 4ஆம் பாவத்தை பார்க்கறதுனால. சனி பகவான் 9ஆம் பாவத்தை பார்க்குறாரு, அதாவது பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால நம்ம வந்து பாருங்க 1000 ரூபாய்க்கு உழைக்கிறோம், அட விடுங்க 100 ரூபாய்க்கு உழைக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு 50 ரூபாய் தான் கையில் வருமானம் வரும். அப்போ நம்மளுக்கு 100 ரூபாய் வந்து நம்மளுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், 200 ரூபாய்க்கு உழைக்கணும், அப்போ தான் 100 ரூபாய் வருமானம் வரும். இப்போ இதை பார்த்துட்டு இருக்கோங்க கேட்பீங்க, ஏங்க நாங்கள் கண்ணி தான், நாங்கள் 200 ரூபாய்க்கு உழைச்சாதான் 100 ரூபாய் வருமானம் வரும் அப்படின்னா அந்த 100 ரூபாய் உழைப்பு வீணாக போயிடுமே, ஐயோ என்ன பண்ணுறது, அதெல்லாம் வருத்தப்படாதீங்க. அதுக்கு உழைக்காமே நான் சும்மா இருப்பேனே, அதெல்லாம் வருத்தப்படாதீங்க. காரணம் என்ன அப்படின்னா பொதுவாக ஒரு சில விஷயங்கள் வீணாவே ஆகிறது இல்லைங்க. என்ன எது எது அப்படின்னா நம்ம செய்கிற முயற்சி, நம்மளோட உழைப்பு, நம்மளோட இறை வழிபாடு என்றைக்குமே வீணாகாது. நம்ம செய்கிற உழைப்பு என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு அனுபவமாக இருக்கும். அனுபவமாக இருந்து நம்மளுக்கு நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் நாளும் கோளும் நட்சத்திரங்களும் நல்லா ஆகும்போது இந்த அனுபவம் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா பன்மடங்கு உயர்த்தும். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். அந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நம்மளோட அனுபவம் தான் உதவும், நம்மளோட உழைப்பு தான் உதவும். ஆக வீணா போதே நினச்சி உழைக்காமல் இருக்கிறது முட்டாள்தனம். அது வீணாகிறதுல நம்மளோட அனுபவமாக நம்ம மூளையில் ஸ்டோர் ஆகுது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஆக கன்னிராசி அன்பர்கள் பார்வையினால் வரக்கூடிய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டோம். அதுக்கடுத்து குரு பகவான் 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தில். குரு பகவான் மார்ச் 14 வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி இல்லைங்களா, அவர் தொழில் ஸ்தானத்தில் வராரு. அதுக்கப்புறம் ராகு கேது மார்ச் 18, 6, 12 வராங்க. இதெல்லாம் ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துமா அப்படின்னா இந்த கண்டக சனியும் போது நிறைய பேருக்கு லவ் வரும். லவ் வந்து பாருங்கள் நம்மளுக்கு அக்செப்டபிளான லவ்வாக இருக்காது, ஏற்றுக்க முடியாத ஒரு காதலாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, நிறைய மைனஸ், கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ப்ளஸ். பொதுவாக ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஊடலும் கூடலும் இல்லாத வாழ்க்கையும் ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நம்ம முன்னோர்கள் கேட்க தான் செய்வாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கூடல் கம்மியாகவும் ஊடல் கொஞ்சம் தூக்கலாகவும் இருக்கும். அது வந்து நம்ம ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி அப்படின்றது வச்சுக்கோங்க. எது செஞ்சாலும் ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க, எது செஞ்சாலும் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு செய்யுங்க. அப்போ நம்மளுக்கு வந்து பிரச்சனை அப்படின்றது வராது. சரி, இப்போ நம்ம கன்னி ராசிக்கு இந்த சனி பயிற்சி என்னென்ன மாதிரி பிரதிபலன்களை கொடுக்க போகுது சொல்லிட்டோம். சரி, இப்போ நம்ம பரிகாரம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கன்னிக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா எள் சாதம் தானம் கொடுக்கறது. இப்போ வந்து பாருங்கள், எள் சாதம் கோயிலில் போய் நம்ம தானம் கொடுத்தா யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா எள் சாதம் நம்ம தானம் கொடுக்கும்போது ஏதோ அவங்களுக்கு பிடிச்சிருக்க சனி நம்மளுக்கு வந்து பிடிச்சிட்டு போகிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அது உண்மை கிடையாது. சனி பகவான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நீதிமான், ஈஸ்வர பதவி பெற்ற ஒரே கிரகம். யார் யாரை எப்பப்போ எப்படி எப்படி பிடிக்கணும், யார் யாருக்கு எப்பப்போ என்னென்ன பிரச்சனைகள் கொடுக்கணுமோ அதை மட்டும்தான் அவர் செய்வார். அவங்ககிட்டேருந்து எள் சாதம் வாங்குறதுனால அவங்கள விட்டுட்டு நம்மக்கிட்ட வந்து பிடிச்சிக்க மாட்டார். இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி எத்தனையோ பதிவுகளில் எத்தனையோ கருத்துக்கள், நம்ம உண்மை சம்பவங்கள், அதாவது ஆன்மீக ரீதியாக பல உண்மைகளை சொன்னாலும் மக்களுக்கு அதை ஏற்றுக்கிறதுக்கு மனசு இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கன்னிராசி அன்பர்கள் கண்டக சனியை கொஞ்சம் சாந்திப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா புளியோதரை, புளிசாதம் செய்யும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா தனியா எள்ளெல்லாம் வறுத்து கொட்டுறது இருக்குது இல்லைங்களா. அப்போ அந்த எள்ளு, கருப்பு எள்ளுவை கொஞ்சம் வறுத்து தூள் பண்ணி கொஞ்சம் தூக்கலாக நீங்கள் போட்டு கொஞ்சம் காரமாக புளியோதரை செஞ்சு நீங்கள் வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிவேதனம் பண்ணிட்டும் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ கோயிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை ஆயிரம் கட்டுங்க, நாங்கள் நிவேதனம் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றாங்க. வசதி இருக்கவங்க கட்ட முடியும், வசதி இல்லாதவங்க என்ன பண்ண முடியும், நீங்கள் வீட்லேயே ஒரு 1/2 கிலோ அரிசி நீங்கள் புளியோதரையை செஞ்சு பக்கத்தில் இருக்க ஈசன் கோயிலில் போயிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு முடியும் அப்படின்னா பெரிய தட்டில் கொடுங்க, முடியாது அப்படின்னா சின்ன தொன்னையில் கொடுங்க. உங்களால் எத்தனை பேருக்கு கொடுக்க முடியுமோ கொடுங்க. இது என்ன நாளுங்க கொடுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு எந்த நாள் முடியுதோ கொடுங்க. பிரதோஷ தண்ணி கொடுக்கறது விசேஷம். பிரதோஷம், மாத சிவராத்திரி, ஓகேங்களா, மாத பிறப்பு, சோமவாரம்,
அதாவது திங்கக்கிழமை இந்த நாள்களில் கொடுக்கறது விசேஷம். அமாவாசை, பௌர்ணமி உங்களுக்கு என்னைக்கு சாத்தியமோ அன்னைக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கண்டக சனியினால் ஏற்படக்கூடிய அத்துணை பாதிப்புகளும் நீங்க பெற்று ஒரு சந்தோஷமான வாழ்க்கை, அதாவது சந்தோஷமான காலகட்டமாக இந்த 2.5 வருட காலகட்டம் அமையும். வாழ்த்துக்கள்.